தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பரமன் போய் படுக்கிற மாதிரி படுத்தர்றாப்ல. இதுதான் கரெக்ட்டான சமயம். அந்த இன்ஜெக்ஷன எப்படியாச்சும் பரமனுக்கு போட்றணும் அப்படின்னு சொல்லி, இன்ஜெக்ஷன எடுத்துக்கிட்டு வந்து பரமன் மேல குத்த வர்றப்ப, கரெக்ட்டா நம்ம பரமன் கைய புடிச்சர்றாப்ல. புடிச்சாலும் எப்படியாச்சும் குத்திடணும் அப்படின்னு சொல்லி மொரண்டு புடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. அந்த நேரம் பார்த்து கான்ஸ்டபிள் வெள்ளச்சாமியும் அங்க வந்துடுறாப்ல. ஸோ வெள்ளச்சாமி தான் நம்ம பரமனோட ஆளே. உடனே லாக்கப்ப தொறந்து உள்ளார வந்து அவரும் சேர்ந்து அவனுக்கு புடிச்சர்றாங்க. அதுக்கப்புறம் பரமன் எப்படியோ அந்த ஊசிய கீழ தட்டி விட்டுர்றாப்ல. அந்த ஊசிய கைரேகையோட நம்ம வெள்ளச்சாமி எடுத்துக்கிட்டு போய் வச்சர்றாப்ல. அதுக்கப்புறம் 2 சாத்து சாத்தி அவன தனியா இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, நம்ம இளமதி பரமன காப்பாத்துறதுக்காக வெள்ளச்சாமி குடுத்த அட்ரஸுக்கு போறாங்க. அதாவது அந்த பொண்ணு தானே வந்து என்கிட்ட இருந்து பணத்த திருடிட்டதா கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க இல்லையா? ஸோ அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. ஆனா வீட்டுக்கு முன்னாடி வந்து சாப்பாட்டு பார்சல்லாம் கிடக்கு. அங்க வர்ற குப்பை பொறுக்குற பொம்பள வந்து, "இல்ல நான் டெய்லியும் இத எடுத்துருவேன். இது இன்னைக்கு போட்டது தான்" அப்படின்னு சொன்ன உடனே சந்தேகம் வருது. உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லோன் குடுக்குறவரு பைக்ல வர்றாரு. இத பார்த்த உடனே இளமதி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சுக்கிட்டு தன்னோட மொபைல்ல வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வந்தவரு ஜன்னல் கதவ தட்டுன உடனே ஜன்னல் ஓப்பன் ஆவுது. அதுலேருந்து அந்த பொம்பள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருந்து சாப்பாட்டு பார்சலா வாங்கிக்கிறாங்க. அப்ப வீட்டுக்குள்ளாரயே இருந்துகிட்டு வேணும்னே தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆள் இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறாங்களாட்டுக்கு அப்படின்னு இளமதிக்கு அப்பவே சந்தேகம் வர ஆரம்பிச்சுடுச்சு. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் பூட்ட உடைச்சுட்டு உள்ளார போட்டேன். உள்ளார 2 ரவுடிங்க இருக்கிறாங்க. ஆனா, இதுல என்ன ஒண்ணுன்னா, அந்த 2 ரவுடிங்களும் நம்ம இளமதிய அடிச்சு தொரத்துற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இதுதான் நமக்கு கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இளமதியோட அடிய தாங்காம அவங்க அங்கருந்து ஓடிட்டாங்களாம். அதையும் நம்ம நம்பி தான் ஆகணும். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பரமன் மேல கம்ப்ளைண்ட் குடுத்த அந்த லேடியே வராங்க. அவங்க வேற யாரும் இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து தன்னோட பொண்ணுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எடுக்க வந்தாங்க. அப்ப இளமதி கூட வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியான ரேட்ல குடுத்து, "நீங்க உங்களுக்கு பணம் கிடைக்கிறப்ப வந்து குடுங்கன்னு" சொல்லி ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரீயா குடுத்தாங்க இல்லையா? அவங்க தான். "ஏம்மா இப்படி பண்றீங்க? பரமன் ரொம்ப நல்லவன். அவன் மேல இப்படி பொய் கேஸ் குடுத்துருக்கீங்களே!" அப்படின்னு சொன்ன உடனே, அந்த அம்மாவும் மனசு இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆனா, இதெல்லாம் செய்ய சொன்னது ரிஷி தான் அப்படிங்கிறத மட்டும் அந்த அம்மா சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் வந்து என்ன, நம்ம இளமதி கேட்டுக்கிட்டதுனால, நான் ஸ்டேஷன்ல வந்து பரமன காப்பாத்துறேன் அப்படின்னு சம்மதம் தெரிவிச்சர்றாங்க. இந்த பக்கம் ஸ்டேஷன காமிக்கிறாங்க. எஸ்ஐ ஒரு பிளான் போட்டிருந்தார் இல்லையா ரிஷி, அது எல்லாமே இப்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சுல்ல. வந்த உடனே என்ன நடந்ததுன்னு கேட்க, இந்த மாதிரி பரம மேல அவன் ஊசி போட பார்த்தான். நாங்க தான் புடிச்சு காப்பாத்துனோம். அது மட்டும் இல்ல, அந்த ஊசிய அவன் தான் குத்த போனான். என் கையால தான் பார்த்தேன் அப்படின்னு வெள்ளச்சாமி சொல்ல, அந்த ஊசி எங்கன்னு கேட்க, அத நான் வந்து கைரேக நிபுணருக்கு அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாப்ல. இப்ப எனக்கு என்னமோ போலீஸ் ஸ்டேஷனுக்கே அந்த ஊசி வந்ததுன்னா, நீ தான் குடுத்து விட்டியா? அப்படின்னு ரிஷிய பார்த்து கரெக்ட்டா நம்ம பரமன் கேட்க, ரிஷிக்கு பயங்கரமா கோவம் வந்து, லாக்கப் ஓப்பன் பண்ணி நம்ம பரமன அடிக்கிறதுக்காக போறாப்ல. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா நம்ம இளமதி, "நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லி பரமன் மேல கம்ப்ளைண்ட் குடுத்த பொண்ணோட என்ட்ரி குடுக்குறாங்க. நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.